ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 9ஆம் திருமொழியின் 2ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக புறப்பட்டு ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். எல்லா கோபிகைகளும் யசோதேட்ட வரிசையா புகார் சொல்றா. அதுல முதல் கோபிகையின் புகாரை முதல் பாட்டுல பாத்துட்டோம். அதனால இப்ப பெரியாழ்வார் யசோதை அந்த பெண் வீட்டுக்கு போய் உள்ளுக்குள்ள விஷமம் பண்ணின்னு இருக்க கிருஷ்ணனை கூப்பிடுறா. வாசல்ல போய் நின்னாலே நாமும் அப்படியே மானசீகமா நின்னுக்கிறோம். உள்ள பார்த்தா டமால் டுமில்னு சத்தம். பார்த்தா பாத்திரத்தெல்லாம் அடிச்சு உடச்சுட்டு இருக்கான் கிருஷ்ணன். வெண்ணையெல்லாம் திருடி சாப்பிட்டு இருக்கான். பெரியாழ்வார் யசோதைக்கு சத்தம் கேட்டுது. அந்த பெண் சொன்னா, புரிஞ்சுதா? எவ்வளவு விஷமம் பண்றான் பாத்தியா? கூப்பிடுவோம் பிள்ளைய. நான் வெளியில போனா போகமாட்டேங்கிறான், நீயாவது வெளியில வான்னு உன் பிள்ளைய கூப்பிடு அப்படின்னா சரிட்டு பெரியாழ்வார் யசோதை அழைக்கிறாள். அதுதான் 2வது பாசுரம். நாமும் சேர்ந்து, கிருஷ்ணா நிறைய விஷமம் பண்ணிட்ட, நாங்களும் ரசிச்சுட்டோம், இதுக்கு மேல நீ விஷமம் பண்ணா வீடு தாங்காது, வாடான்னு கூப்பிடுவோமா? 2வது பாசுரம். வருக 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 இங்கே, வாமன நம்பி வருக இங்கே, கரிய குழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே, அரியன் இவன் எனக்கின்று நங்காய், அஞ்சனவண்ணா அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்ககில்லேன், பாவியேனுக்கு இங்கே போதராயே. வருக 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 இங்கே, வாமன நம்பி வருக இங்கே, கரிய குழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே, அரியன் இவன் எனக்கின்று நங்காய், அஞ்சனவண்ணா அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்ககில்லேன், பாவியேனுக்கு இங்கே போதராயே. பெரியாழ்வார் யசோதை கூப்பிட்டா, கிருஷ்ணா வான்னா பதிலே இல்ல, வான்னா பதில் இல்ல, இங்க வான்னா பதிலே இல்ல. 3 முறை அழைக்கிறாள். வருக வருகன்னா வான்னு அர்த்தம், பதில் இல்ல. வருக வருக 2 முறை கூப்பிட்டா பதில் இல்ல. வருக 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 இங்கே 3 முறை. இங்க வாடா இங்க வாடா இங்க வாடான்னு கூப்பிட்டுட்டா. கிருஷ்ணன் வரமாட்டேங்கிறான். வருக 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 இங்கே வரல. உடனே யோசிச்சாலாம் பெரியாழ்வார் யசோதை, ஏண்டா பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவனாயிற்றே நீ. அப்படித்தானே அதிதி தேவி உன்னை குறித்து பயோவிரதம்னு நோன்பு இருந்து பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சாலாம். மகாபலிங்கிறவன் என் பிள்ளைகளான இந்திரன் தேவர்கள்டேந்து ராஜ்யத்தை தட்டி பறிச்சு வச்சுட்டு இருக்கான். பகவானே, எப்படியாவது நீதான் அந்த மகாபலியை வீழ்த்தி ராஜ்யத்தை விட்டு கொடுக்கணும்னு கேட்டா, அவன் நோன்பு இருந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அதிதிக்கு மகனாகவே வாமனனாக நேரா மகாபலிட்ட போய் யாச்சகம் கேட்டு மொத்த ராஜ்யத்தையும் மீட்டு அதன் பின் அதை தேவர்களுக்கு மறுபடியும் பெற்று தந்தாயே. அப்படிப்பட்ட வாமன நம்பி வருகை இங்கே. வாமனனாக அவதாரம் செய்த நம்பி என்றால் குணங்கள் பரிபூர்ணமாக நிரம்ப பெற்றவன். எந்த குணம்னா, பக்தன் ஒண்ணு கேட்டுட்டான்னா அதை உடனே செய்யணும். அந்த குணம் பெருமாள்கிட்ட பரிபூர்ணமா இருக்கான். நம்ம கை கூப்பி வேண்டிட்டோம்னா, மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா, வாயால ஒரு விஷயம் வேணும்னு விண்ணப்பம் பண்ணிட்டோம்னா அதை செய்யாம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட குணம் படைத்தவன். அதைத்தானே வாமனாவதாரத்தில் காட்டினாய். அப்ப அதித்தி அழைத்தாங்கிறதுக்காக அவளுக்கு பிள்ளையாக வந்தாய். அவள் பிள்ளைகளுக்கு ராஜ்யத்தை கொடுக்க தாவி உலகத்தையே அளந்தாய். அப்படிப்பட்ட நீ வாசலுக்கு வான்னு கூப்பிடுற. வருகை இங்கே, இங்கே வரமாட்டாயா? அதான் வாமன நம்பி வருகை இங்கே. வாமனாவதாரம்னு எடுத்து திரிவிக்கிரமனாகி உலகத்தை எல்லாம் அளந்து அதிதிக்காக தேவர்களுக்காக அவ்வளவு தூரம் நடந்த நீ வீட்டுக்குள்ளேந்து வெளியில நடந்து வர மாட்டாயா? அதிதிக்கு அவ்வளவு செய்த நீ இத பெரியாழ்வார் யசோதைக்கு இவ்வளவு கூட செய்ய மாட்டாயா? வருக 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 இங்கே, வாமன நம்பி வருகை இங்கேன்னா அப்பவும் கிருஷ்ணன் வெளியில வரதா தெரியல. கடைசியா பார்த்தா பெரியாழ்வார் யசோதை, ஏண்டா ராமனாக அவதரித்தது நீதானாடா? ராமாவதாரத்துல எவ்வளவு சமத்தா, அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுண்டு சமத்து குழந்தையா இருந்தியோ இல்லையோ. இப்ப என்னடா கிருஷ்ணாவதாரத்துல தலகீழா விஷமம் பண்ற? வாமனாவதாரத்தை கூட விட்டுடு. சரி, அதித்தி கேட்டா அனுகிரகம் பண்ணார், தாவி அளந்தார், ஒரு சூப்பர்மேன்னு அதிமானுஷ சேட்டிதம் காமிச்சார், எல்லாம் சரிதான். ராமாவதாரத்துல எவ்வளவு சாதுவா இருந்த அந்த ராமன் தான் இந்த கிருஷ்ணன் தான் யாராவது ஒத்துப்பாளா? கரிய குழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருகை இங்கே. ராமாவதாரத்துல எப்படிடா சமத்தா இருந்த? கரிய குழல், கருத்து இருக்கக்கூடிய கேசம். அதை எதுக்கு சொல்றான்னா, ராமனுக்கு கௌசல்யா அழகா தலைவாரி விடுவானாம், அவனும் சமத்தா காட்டுவானாம்.
அழகா வாரி விட்டா அப்படி ராமனுடைய அந்த கேச பாசங்கள்லாம் அவ்வளவு அழகாக பளபளன்னு கருத்து நறுமணத்தோடு அழகாக சுருண்டு விளங்குமா. அப்படி ராமாவதாரத்துல இருந்து நீ அந்த கரிய குழல் தான் இப்போ உனக்கு தலைவாரணும்னா காக்காயை கூப்பிட வேண்டியிருக்கு. குழல் வாராய் அக்காக்காய் அக்காக்காய்னு கரிய குழல். அப்படிப்பட்ட குழலை கொண்ட ராமனாக இருந்த நீ தான் இப்ப தலைவாரிக்க கூட அடம்பிடிச்சுட்டு இருக்க. அடுத்து செய்ய வாய். செய்ய என்றால் சிவந்திருக்கக்கூடியன்னு அர்த்தம். செய்ய வாய்னா சிவந்த திருவாய். என்ன சிவந்த திருவாயில என்ன விசேஷம்னா, ராமாவதாரத்துல திருவாய் எப்போதும் சிவப்பா இருக்கும், ஆனா கிருஷ்ணாவதாரத்துல வெளுப்பா இருக்கும். அது செவ்வாய் தான். ஆனா இவன் போற இடத்துல எல்லாம் வெண்ணெய் தயிர் பால் எல்லாத்தையும் திருடி திருடி சாப்பிட்டு அத முகத்துல எல்லாம் அப்பிண்டு எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணன் என்றாலே இந்த பிரெஞ்சு பியர்ட் குறுந்தாடிங்கிற பாருங்க, அது போல வாயை சுத்தி அப்படி வெள்ளையா தயிர் வெண்ணெய் எல்லாம் பூசின்னு இருக்கணும். அப்பதான் கிருஷ்ணனே அடையாளம் தெரியும். ஏன்னா உன் செய்யவாய் எங்கடா போச்சு? ராமாவதாரத்துல கரிய குழல்னு அழகா தலைவாரின்னு இருந்த, இப்ப காக்காவை கூப்பிட வச்சுட்ட. அடுத்து செய்ய வாய். ராமாவதாரத்துல வாய் நன்னா சிவப்பா இருந்தது, இப்ப என்னடான்னா தயிர் வெண்ணெயை பூசிட்டு வெளுப்பாதான் தெரியறது உன்னுடைய வாய். சிவப்பு குறைஞ்சிடுத்துன்னு அர்த்தம் இல்ல, சிவப்பு உள்ள ஒளிஞ்சுன்னு இருக்கு, வெளியில வெளுப்பு தான் தெரியறது. முகத்து. அப்படிப்பட்ட முகம் படைத்த ராமாவதாரம்னு சொன்னா அந்த அழகான கேசம், சிவந்த திருவாய், அத்தோடு கூடிய முகம். கிருஷ்ணாவதாரம்னா தலையெல்லாம் ஒரு பக்கம் செப்பட்டையா போயின்னு இருக்கு, அதுல பார்த்தா புழுதி படிஞ்சிருக்கு, முகத்துல எல்லாம் பார்த்தா வெண்ணெய் பூசின்னு இருக்க. இப்படிப்பட்ட முகம் கொண்ட காகுத்த நம்பி வருகை இங்கே. ககுஸ்தன் என்று இக்ஷ்வாக்கு வம்சத்துல ஒரு ராஜா இருந்தார். அந்த ககுஸ்தனுடைய வழியில் வந்ததாலே ராமனுக்கு காகுஸ்தகா என்று சம்ஸ்கிருதத்துல பேர். அதுதான் தமிழ்ல காகுத்தன் ஆயிருக்கு. காகுத்த நம்பி. நம்பி என்றால் பரிபூர்ணமானவன் அர்த்தம். இங்க என்ன பரிபூர்ணம்னா, மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், மாதா பிதாக்கள் சொல்லிட்டு செய்யும் குணபூர்த்தியை உடைய காகுத்தன் அன்றோ நீ. வாமனாவதாரத்துல எது நம்பி பரிபூர்ணங்கிறது என்னன்னா, பக்தர்கள் எது கேட்டாலும் செஞ்சுடுவார். ராமாவதாரத்துல எது பரிபூர்ணம்னா, அப்பா அம்மா என்ன சொன்னாலும் செஞ்சிருவார். அப்பா ராமனே சொல்றான், எங்க அப்பா என்ன விஷம் குடின்னு சொன்னாலும் நான் குடிப்பேன், நெருப்புல குதின்னு சொன்னா குதிப்பேன், காட்டுக்கு போன்னு சொன்னா போவேன், என் தந்தை எனக்கு என்ன கட்டளை இட்டாலும் அப்படியே செய்வேன். என் கைகேயிய பார்த்து சொல்றான், மன்னவன் பணி என்றாகி நும்பணி மறுப்பனோ. இது அப்பா தான் என்ன காட்டுக்கு போகணும்னு சொல்லணும் தேவையில்லை. நீங்கள் சித்தி, நீங்களும் தாய், நீங்க காட்டுக்கு போன்னு சொன்னாலும் நான் போறேன். அப்பா அம்மா என்ன சொன்னாலும் பரிபூர்ணமாக நம்பியாக இருந்து நிறைவானவனாக இருந்து அதை அப்படியே கேட்கக்கூடியவன் நீ. அப்படியெல்லாம் அப்பா அம்மா பேச்ச கேட்டுன்னு இருந்தவன் தான் இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா வாசல்ல நின்னு கூப்பிட்டு இருக்க, வரமாட்டேங்கிறியே. வருகை இங்கே, கொஞ்சம் இங்க வாடா, கொஞ்சம் இங்க வாடா. வாமனமூர்த்தி இங்க வா, ராமா இங்க வா. பாட்டின் முதல் 2 அடி பாருங்க, வருக 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 இங்கே, வாமன நம்பி வருகை இங்கே. பக்தர்களுக்காக எல்லாம் பண்ற நீ, நான் கூப்பிட்டா வரமாட்டியா? வாமனமூர்த்தியே வா. கரிய குழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருகை இங்கே. கரிய கூந்தலும் சிவந்த வாயும் கொண்ட முகத்தோடு கூடிய ராமனாக அவதரித்தவனே, அப்ப அப்பா அம்மா பேச்செல்லாம் சரியா கேட்டவனே, இப்ப கேட்க மாட்டேங்கிறியே, வருகை இங்கேன்னா. பக்கத்துல இருக்க கோபிகை பார்த்தா, ஏம்மா உன் வீட்டுல உன் பிள்ளை விஷமம் பண்றதுன்னு புகார் சொன்னா நீ என்ன பண்ணணும்? 4 சாத்து சாத்தி குழந்தைய வெளில அழிச்சுன்னு போவேன்னு பார்த்தா, நீ என்னமோ வாசல்ல நின்னு ஏதோ மடல் வாசிப்பது போல, கிருஷ்ணா வருகை இங்கே வருகை இங்கே. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? குழந்தைய 4 சாத்து சாத்தி வெளில அழிச்சுன்னு வா அப்படின்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, அம்மா நீ சொல்ற மாதிரி எல்லாம் என்னால அவனை அடிக்க முடியாது. அதெல்லாம் ஒரு காலம். நான் அவனை அடிச்சது, உரலோடு கட்டினது, அதெல்லாம் ஒரு காலம். அரியன் இவன் எனக்கு இன்று நங்காய். இந்த பாட்டுல 3வது அடியோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது மட்டும் கோபிகையை பார்த்து பேசுறது. மிச்ச பகுதி எல்லாம் கிருஷ்ணனை தான் கூப்பிடுறா. இந்த ஒரு பார்ட்டை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அரியன் இவன் எனக்கின்று நங்காய். அந்த பெண்ணை பார்த்து சொல்றா, நங்கையே நீயும் எல்லா குணமும் பரிபூர்ணமா நிறைந்தவள் போலதான் தெரியற. நம்பினா ஆணுக்குரிய குணங்கள் நிறைந்தவன் அர்த்தம், நங்கைனா பெண்ணுக்குரிய லட்சணங்கள் குணங்கள் எல்லாம் நிறைந்தவள்னு அர்த்தம். அம்மா உனக்கும் எல்லா குணமும் இருக்கும் போல இருக்கு. அப்படிப்பட்ட நீ இந்த ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்க மாட்டியா? அரியன். அரியன் என்றால் பிடிக்க முடியாதவன் அர்த்தம். எளியன் அப்படின்னா ஆக்சசிபிள், நம்ம ஈஸியா போய் பிடிச்சுக்கலாம். அரியன் அப்படின்னா கிடைத்தற்கரியவன், பிடித்தற்கரியவன். அவனை என்ன பண்ணாலும் என்னால போய் அவனை பிடிக்க முடியாது. ஒருவேளை உன் வீட்டுக்குள்ள போய் கிருஷ்ணனை பிடிச்சு இழுத்துன்னு வரலாம் நான் போனாலும் மறுபடியும் ஓடுவாங்க. பாருங்க, அரியன் என்ற வார்த்தைக்கு மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், பிள்ளை பெற்று சிநேகித்து வளர்ந்து போரும் பூர்த்தியை உடையவளே, இவன் எனக்கு இன்று பெரிதற்கு அரியவன் என்றோ. என் பெண்ணே, இவளைய நங்கைன்னு சொல்றான்னா எல்லா குணமும் நிறைந்தவதானே. நீயும் ஒரு பிள்ளைய பெத்து அதுக்கு பால் ஊட்டி சீராட்டி எல்லாம் வளர்த்தவதானே. உன் வீட்டு புள்ள நீ சொல்றத கேட்கறதா? இப்போ 3 வயசுக்கு மேல ஆயிடுத்து, உன் குழந்தை நீ சொல்றத கேட்கறதா?
கேட்காது. ஏன்னா கிளிக்கு ரெக்கம் முளைச்சுட்டா பறந்து போயிடும். அது போலதான் கிருஷ்ணனுக்கு எப்போ 3 வயசு ஆயிடுத்தோ அதுக்கப்புறம் எனக்கு கிடைத்தற்கரியவனாக போயிட்டான். சில பேரை சொல்லுவான்ப்பா, ஒரு காலத்துல எல்லாம் என் கூட பார்த்த, பேசின, பழகின, எல்லாம் பண்ண, இப்பெல்லாம் நீ எங்கேயோ போயிட்ட, என்னெல்லாம் கண்டுக்க மாட்டேன், அப்படித்தான் இருக்கான். அதனால அரியன் இவன், எனக்கு எனக்கு அவனுடைய அம்மாவுக்கே அரியன் இவன் கிடைத்தற்கரியவனாக ஆகிவிட்டான். எப்போ? இன்று. இன்றுன்னா இப்போன்னு அர்த்தம். ஒரு காலத்துல நான் பிடிச்சேன், அடிச்சேன், கட்டினேன், எல்லாம் பண்ணேன். இன்று இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. நங்காய், நீயும் பிள்ளையெல்லாம் பெற்று வளர்த்து எல்லாம் பார்த்தவதான். இப்ப பாருங்க, இந்த ஒரே பாட்டுல வாமன நம்பின்னு சொன்னா பக்தர்களுக்கு கட்டுப்படும் குணம் நிரம்பியவன் அர்த்தம். காகுத்த நம்பின்னு சொன்னா அப்பா பேச்ச கேட்கும் குணம், அம்மா பேச்ச கேட்கும் குணம் நிரம்பியவன் அர்த்தம். இந்த பெண்ணை பார்த்து நங்கைன்னு சொல்றான்னா குழந்தையை பெற்று வளர்க்கக்கூடிய எல்லா தன்மைகளும் நிரம்பியவள் அந்த பெண்ணுன்னு அர்த்தம். இப்ப நம்பி, நம்பி, நங்கை, மூணுக்கும் 3 வெவ்வேறு அர்த்தங்கள். அப்படிப்பட்ட நங்காய், அதனால நான் கொஞ்சம் கெஞ்சி தான் கூப்பிடணும், நீ சும்மாரு, நான் கிருஷ்ணனையே கூப்பிடுறேன்னு மறுபடியும் கண்ணன் பக்கம் வருகிறாள் பெரியாழ்வார் யசோதை. காகுத்த நம்பி வருகை இங்கேன்னு கூப்பிட்டுட்டு விட்டா பாருங்க, விட்ட இடத்துல எது கூப்பிடுறா? அஞ்சன வண்ணா. அஞ்சன வண்ணானா கண்ணுக்கிடும் மை எவ்வளவு கருப்பா இருக்குமோ அது போல் கருமை நிறம் கொண்டு கிருஷ்ணனாக அவதரித்தவனே. கிருஷ்ணன் என்றாலே கருமை நிறம் படைத்தவன் அர்த்தம். சான்ஸ்கிரிட்ல கிருஷ்ணனா கருப்பு. அஞ்சன வண்ணா, அந்த மை போன்ற கருமை நிறம் படைத்த கருமை நிற கண்ணனாக அவதரித்தவனே, உன்னுடைய திருமேனியை சேவிச்சாலே அந்த கருப்பு நிறம் மனசுக்கு அவ்வளவு குளிர்ச்சியை கொடுக்கறது. இன்னைக்குமே இந்த கருப்புங்கிறதுக்கு என்ன சிறப்புன்னா, வானத்துல கருப்பு மேகத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மனசுல ஒரு குளிர்ச்சியும் ஆனந்தமும் வரும். அது போலதான் மேகவண்ணன் கிருஷ்ணனை பார்த்தாலும், அஞ்சன வண்ணா உன்னை பார்த்தாலே அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். நீ போய் இப்படி விஷமம் பண்ணலாமா? அது மட்டும் இல்லடா, நீ விஷமம் பண்ணா நான் பார்த்து ரசிக்க கூடியவதான். ஆனா பக்கத்து வீட்டுல அங்க இங்கன்னு அக்கம் பக்கத்துல எல்லாம் விஷமம் பண்ணா அவள்லாம் உன்னை எவ்வளவு பழித்து பேசுறா. இதெல்லாம் என்னால காதுல வாங்க முடியலடா. அதுக்காகவாவது வா. அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்ககில்லேன். பெரியாழ்வார் யசோதை சொல்றா. அசலகத்தார் அப்படின்னா அயல் வீட்டு பெண்கள். அசல் அப்படின்னா இங்க அயல்னு அர்த்தம். அதாவது அக்கம் பக்கத்துல உள்ள மற்ற வீட்டை சார்ந்தவர்கள்னு அர்த்தம். அசல் அகத்தார், அகம்னா வீடு, அகத்தார்னா வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள், அசல் அகத்தார்னா அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா வீட்டிலும் வசிக்கக்கூடியவர்கள். பரிபவம், பரிபவம்னா பழிச்சொல். இவனை தீம்பன், கள்வன், விஷமக்காரன், திருடன், இப்படியெல்லாம் பரிபவம் உன்னை பழித்து பேச அவர்களெல்லாம் பேசுவதை தரிக்ககில்லேன். தரித்தல்னா தாங்கிக் கொள்ளுதல். தரிக்ககில்லேன்னா ஐயோ, ஏடா அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் என்கிட்ட வந்து உன் பிள்ளை திருடன், உன் பிள்ளை கள்வன், உன் பிள்ளை விஷமக்காரன், தீம்பு பண்றான், இப்படியெல்லாம் அசலகத்தார் பரிபவம் பேச உன்னை பழிச்சு சொன்னா அதை தரிக்ககில்லேன். எந்த அம்மாவாலடா கேட்டுக்க முடியும்? பாவியனுக்கு இங்கே போதராயே. இந்த பாவிக்காக, பாவியனுக்கு இந்த பாவிக்காக இங்கே இப்போது வெளியே போதராயே. போதராய்னா வருவாயின்னு அர்த்தம். போதராய்னா போன்னு அர்த்தம் இல்ல. போதராயேனா வருவாயேன்னு அர்த்தம். கிருஷ்ணா தயவு செஞ்சு வாடா, இந்த பாவிக்காக வான்னா. கிருஷ்ணன் பார்த்தா, அம்மா உன்னையம்மா பாவின்னு சொல்லிக்கிறேன்னா. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, ஆமாண்டா, நான் பண்ண பாவம் தானே, என் குழந்தைய போய் இப்படி திருடன், கள்வன், விஷமக்காரன், தீம்பன்னு இவா சொல்றதெல்லாம் காதால கேட்கறேன்னா அது அத்தனையும் நான் பண்ண பாபம் தானே. என் பாபத்துக்கு தண்டனையாத்தான் என் பிள்ளையை மற்றவர் படித்து பேச அதை நான் காதால் கேட்கும்படி பகவான் பண்ணிட்டான் போல இருக்கு. பாவியன் தானே, என் குழந்தைய பற்றி இத்தனை பேர் இப்படி தப்பா பேச அதை கேட்கும் நிலை வந்ததே, இதுக்கு மேல எனக்கு என்னடா பாப்பம் வேணும்? பாவியனுக்கு இங்கே போதராயேன்னா. கிருஷ்ணன் பார்த்தான், அம்மா நீ இவ்வளவு கூப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கே மனசு உருகெடுத்து தோ வந்துட்டேன்னு வெளியில வந்தான். பிடிச்சு கிருஷ்ணனை ஆத்துக்கு அழிச்சுன்னு போனா பெரியாழ்வார் யசோதை. அப்பா, அதுக்குள்ள பேசாம இரு, நான் போய் வேலையெல்லாம் பாக்குறேன். பார்க்க போனா அதுக்குள்ள வாசல்ல இருந்து ஒரு குரல், யசோதான்னு. அது என்ன குரல்? அதை அடுத்த பாட்டுல பாத்துக்கலாம். ஆக இந்த பாசுரம், வருக 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 இங்கே, வாமன நம்பி வருக இங்கே, கரிய குழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே, அரியன் இவன் எனக்கின்று நங்காய், அஞ்சனவண்ணா அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்ககில்லேன், பாவியேனுக்கு இங்கே போதராயே. வருக 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 இங்கே, வாமன நம்பி வருக இங்கே, கரிய குழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே, அரியன் இவன் எனக்கின்று நங்காய், அஞ்சனவண்ணா அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்ககில்லேன், பாவியேனுக்கு இங்கே போதராயே. கிருஷ்ணா கிருஷ்ணா இங்கே வா வா வா. வாமனமூர்த்தியாக அவதரித்து அடியார்களுக்காக காரியம் செய்பவன்னு நிரூபித்தவனே இங்கே வா. கருத்த கேசத்தோடும் சிவந்த வாயோடும் ஒப்பற்ற முகத்தோடும் ராமனாக அவதரித்து
பெற்றோர்கள் சொன்னதையெல்லாம் கேட்பவன்னு நிரூபித்தவனே, உங்க அம்மா கூப்பிடுறேன் இங்க வா. அதுக்குள்ள அந்த பெண்கிட்ட சொன்னாமா, இப்பெல்லாம் எனக்கு கிடைத்தற்கரியவனா போயிட்டான் இந்த கிருஷ்ணன், என்னால பிடிக்க முடியல. ஏய் கார் நிற வண்ணனே, மை போல் கருத்த திருமேனி கொண்டவனே, கிருஷ்ணா வாடா, அசலகத்தார் எல்லாம் அக்கம் பக்கத்துல உள்ளவாள்லாம் உன்னை பழித்து பேசுறா, என்னால அதை கேட்டுக்க முடியலடா, இந்த பாவிக்காக வான்னு சொல்ல கண்ணன் வந்தான் என்பது பாசுரத்தின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். கம் 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 ஹியர், ஓ the Lord Vamana, please come here. O Lord Rama, who incarnated with dark locks of hair, red lips and a handsome face, please come here. O lady, this Krishna is inaccessible to me these days. O Krishna, with the color of collyrium, please come here. If neighbors abuse you with such words, I cannot tolerate all these things. Please come for the sake of the sinner என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்போ கிருஷ்ணன் வந்தான், யசோதை வீட்டுக்குள்ள அழிச்சுன்னு போயிட்டா, மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சா, வாசல்ல இருந்து யசோதான்னு ஒரு குரல், வெளியில வந்தா ஒரு கோபிகை நிக்கிறா. என்னம்மான்னா, ஏன் வீட்டுக்குள்ள வந்து கிருஷ்ணன் விஷமம் பண்றான்னா. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, இப்பதானே பிடிச்சி அழிச்சுன்னு வந்தேன். இல்லம்மா, என் வீட்டுல விஷமம் பண்றான். என்னாச்சு? அடுத்த பாசுரத்தில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். வருக 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 இங்கே, வாமன நம்பி வருகவிங்கே. வருக 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 இங்கே, வாமன நம்பி வருக இங்கே. கரிய குழற் செய்ய வாய்முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே. கரிய குழற் செய்ய வாய்முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே. அரிய நீவர் எனக்கின்று நங்காய் அஞ்சனவள்னா அசனகத்தார் பரிபவம் பேச தருகிலே. பாவியனுக்கு இங்கே போதராயே. அரியனிவன் எனக்கின்று நங்காய் அஞ்சனவள்னா அசனகத்தார் பரிபவம் பேச தருகிலேன். பாவியனுக்கு இங்கே போதராயே. பாவியனுக்கு இங்கே